الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அமலான சுஜூதை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் பல வெகுமதிகளோடு எம்மிடம் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த ரமலானிலே ஏராளமான ஏற்பாடு. சொர்க்கத்துடைய 8 கதவுகளையும் திறந்து நரகத்துடைய 7 வாயில்களையும் மூடி ஷைத்தான்களுக்கு விலங்கிட்டு, அதே போல நோன்பாளிக்கு என்று விசேஷமாக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார். அதற்கு பேர் ரையான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பாளியை தவிர வேறு யாரும் அந்த வாயிலினால் நுழைய முடியாது. அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நோன்பாளிகளால் எமக்கு தந்து வைத்திருக்கிறார். அந்த அமைப்பிலே ரமலானை அடைந்த நாம், ரமலானுடைய மாதம் வேகமாக எம்மை விட்டு கழிந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கெல்லாம் 18ஆம் இரவில் இருக்கிறோம். 19ஆம் இரவு. இன்றைக்கு 19ஆம் இரவில் இருக்கிறோம். 18 நோன்பை பிடிச்சாச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால முதல் பகுதி போய் 2வது பகுதியுடைய கடைசி போர்டர்ல இருக்கிறோம். இன்னும் வெஞ்சிருக்கிறது ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். ரமலானுடைய மாதம் வருடா வருடம் நாம சந்திக்கிறோம், எங்களை வந்தடையுது. ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்யறவருங்க செய்யறாங்க. யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்யறதுக்கு ஆசை இல்லையோ அவங்க எல்லாம் மஸ்ஜிதை விட்டு தூரமாத்தான் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ரஹ்மத்தை அடையலையோ, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அடையலையோ, நரக விடுதலை அடையலையோ, இதை போல ஒரு பாக்கியம் வேற காலத்தில் அந்த மனிதனுக்கு கிடைக்காது. அதனால அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை பாக்கியமாக நினைத்து அல்லாஹ்வுடைய அன்பு எனும் ரஹ்மத்தையும் மன்னிப்பு எனும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் அடைந்து கொள்வதற்குரிய முயற்சிகளை செய்வோம். வல்லவன் அல்லாஹ் அந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமதியான இந்த நேரம் சுருக்கமான நேரம். சுருக்கமாக ஒரு தலைப்புக்கு கீழ் பேசினால் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அமைப்பிலே மறுமை நோக்கிய வாழ்க்கை என்ற அமைப்பிலே இன்ஷா அல்லாஹ் சில விடயங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு சுருக்கமான வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை முடிய போகிறது. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரமே, பிறப்பதற்கு முன்னால் ரூஹ் ஊதப்படக்கூடிய நேரமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 விடயங்களை முடிவெடுத்து விடுவார். பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகீ அம் ஸஈத். ஒரு மனிதனுடைய, அதாவது அந்த சிசுவுடைய ஆயுள் எவ்வளவு, அப்பதான் ரூஹ் ஊதப்பட்டது, அப்பவே அல்லாஹ் மௌத்தை முடிவு செஞ்சிடுவான். எங்களுக்கு தெரியாது. ரூஹை எப்ப அல்லாஹ் ஊதுறானோ அன்றைக்கே அந்த ரூஹ் ஊதப்பட்ட உடம்புக்குரிய மௌத்துடைய நேரத்தை அல்லாஹ் முடிவு செய்து விடுவார். முதலாவது விஷயம், அதுக்குரிய ரிஸ்கை அல்லாஹ் முடிவு செய்வார். இவ்வளவுதான் உலகத்தில் ரிஸ்க், இவ்வளவுதான் உலகத்தில் ஆயுள், இவ்வளவுதான் இந்த புள்ள உலகத்தில் அமல் செய்யும். அதே போல சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதையும் அல்லாஹ்
அந்த ரூ ஊதப்படக்கூடிய நேரமே எழுதி முடித்து விடுவார். அன்றே முடிவு செய்யப்பட்டு விடும். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் குழந்தை உலகத்துக்கு வருகிறது, வளருகிறது. அது அது அதனுடைய வழிகளை தெரிவு செய்து கொள்ளுகிறது. சிலர்கள் தன்னுடைய பாதையை சொர்க்க பாதையை ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். சிலர்கள் தன்னுடைய பாதையை நரக பாதையாக மாற்றி விடுகிறார்கள். அது எங்கே முடிவாகிறது தெரியுமா? அந்தந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய வளர்ப்பிலே முடிவாகிறது. எந்த பெற்றோர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன்ற சீதேவிகளுடைய கையிலே கிடைக்குமோ அந்த பிள்ளை நிச்சயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போலதான் இருக்கும், சந்தேகமே கிடையாது. ஏன், ஒரு ஈமான்தாரியான ஒரு தாய் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையும் அது ஈமான்தாரியான பிள்ளையாகத்தான் இருக்கும். எத்தனை பேர்கள் ஈமானை அஸ்திவாரமாக வைத்து நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஈமானை அஸ்திவாரமாக வைத்து அமைக்கப்பட்ட வாழ்க்கை தான் முடிவை அழகாக காணப்போகிறது. முடிவை அழகாக காணப்போகிறது. ஏன், இந்த உலக வாழ்க்கை அற்பம். அல்லாஹ் முடிவை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எதுதான் அலங்காரமாக எம்முடைய வெளி கண்களுக்கு தெரிந்தாலும் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், யஅலமுன ஸாகிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகவாசிகள் இருக்கிறார்களே, இந்த உலகத்தார்கள் இருக்கிறார்களே, யஅலமுன ஸாகிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, உலகத்துடைய வெளிரங்கத்தை தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். உலகத்துடைய வெளிரங்கம் எல்லாருக்கும் நல்ல தெட்ட தெளிவா தெரியும். வஹும் அனில் ஆகிரத்தி ஹும் காஃபிலூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மறுமை விஷயத்திலே மறந்தவர்களாக இருக்கிறார்கள், மறந்து கெட்டவர்களாக இருக்கிறார்கள். மறுமண்டாலே ஞாபகம் வருவதில்லை, சொர்க்கம் ஞாபகம் வருவதில்லை, நரகம் ஞாபகம் வருவதில்லை, சொராத்து ஞாபகம் வருவதில்லை, அமால் நாம பட்டோல ஞாபகம் வருவதில்லை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஞாபகம் வரல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய வெளிரங்கத்தை அறிஞ்சிருக்கிறான் மனிதன், மறுமையை மறந்து வாழ்றான். உலகம் எம்முடைய வாழ்க்கை மௌத்தை நோக்கி போகிறது, எம்முடைய வாழ்க்கை மறுமையை நோக்கி போகிறது. நாம் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தவணை நிச்சயமாக வந்தே தீரும், சந்தேகமே கிடையாது. வரக்கூடிய நேரம் நான் எப்படியான நிலையில் இருப்பேன் என்பதை அவரவர் தான் முடிவெடுக்க வேண்டும். யார் ஒரு மனிதன் எப்படி உலகத்தில் வாழுகிறானோ அதற்கு ஏற்ப அந்த மனிதனுக்குரிய முடிவை அல்லாஹ் கொடுப்பான். அந்த மனிதனுக்குரிய முடிவை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக ஒரு மனிதன் வாழுகிறான், தொழுகை விடயத்திலே மிக பேணுதல் காட்டுகிறான், அல்லாஹ்வை பயந்த மனிதனாக வாழுகிறான், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படி வாழ்வார்களாக இருந்தால் உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா? மனமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கையே ஒரு ருசி, அந்த வாழ்க்கை ஒரு ருசி, நுகர்வதற்கு மனமாக இருக்கும். அந்த வாழ்க்கையில் வேதனை இருக்காது, ஏழையாக இருப்பார், நோயோடு கூட இருப்பார், பலர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமைக்கு கூட ஒதுங்கியவராக இருப்பார். ஆனாலும் வாழ்க்கை மனமாக இருக்கும். யாரு சொல்லுகிறார் இது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வார்த்தை, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா. எந்த ஒரு ஆண், எந்த ஒரு பெண், எந்த ஒரு ஆண், எந்த ஒரு பெண், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சாலிஹான அமல் யார் செய்வார்களோ, மன் அமில சாலிஹன், சாலிஹான அமல் யார் செய்வார்களோ, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அமல் யார் செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபலனுஹியன்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கை கொடுப்பேன் அல்லாஹ் சொல்றான். மனமான வாழ்க்கை, நம்முடைய லட்சங்கள் கோடிகளால் கூட தர முடியாத மனமான வாழ்க்கை, மாட மாளிகையால் தர முடியாத மனமான வாழ்க்கை, வாகன வசதிகளால் தர முடியாத மனமான வாழ்க்கை. அமலை செய், மறுமைக்குரிய அமல், அந்த அமலிலே அல்லாஹ் மனமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறார், உள்ளத்திலே ஒரு விதமான சந்தோஷம், மன திருப்தி, ஒரு அமைதி. ஏன்? அந்த அமலிலே அல்லாஹ் ஒரு நிம்மதியை வைத்திருக்கிறார்.
குர்ஆன் ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கி உட்கார்ந்து ஓதுகிறார். ஓதக்கூடிய நேரம் ஒரு விதமான மன அமைதியை உணர்கிறார். அமல்கள் மூலமாக அல்லாஹ் மனமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். அமலுக்கு இன்ன கூலிதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் செய்த அமல்களை விட சிறந்த கூலியை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றார். இதுதான் நமக்கு மறுமைக்கு தேவை சகோதரர்களே, தாய்மார்களே. இந்த உலகத்தில் எப்படியும் வாழ்ந்து விட்டு மரணித்து விடலாம். இந்த உலகத்தில் ஏழையாக வாழலாம், பணக்காரராக வாழ்ந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வாழலாம், அவருக்கு வசதி வாய்ப்போடு வாழலாம். ஏழையை விட ஒரு படி பல படி அவர் கொஞ்சம் கண்ணியம் போல வாழலாம், அவ்வளவுதான். ஆனால் கோடிகளோ ஆட்சி அதிகாரங்களோ மறுமைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது உலகத்தோடு முடிந்துவிடும். எப்படி உலகத்துக்கு நாம் வரும்போது தாயுடைய வயிற்றிலே இருந்து வெறும் கரத்தோடு வந்தோமோ, அது போல நாம் எல்லாம் கபருக்கு போகக்கூடிய நேரமும் வெறும் கரத்தோடு தான் போகிறோம். யாரும் கைக்குள் எதையும் பொத்திக் கொண்டு போவது கிடையாது. ஒரு 5-10 நகையை சுருட்டிட்டு போகுமா, அல்லது யாராவது ஒரு லட்சத்தை சுருட்டிட்டு போகுமா? கிடையாது சகோதரர்களே, தாய்மார்களே. உலகத்திலே எல்லாமே கலட்டப்படும். காதுல மூக்குல போட்டுக்க நகை நட்டுகள் எல்லாம் கலட்டப்படும். எந்த அளவுக்கு கலட்டப்படும் தெரியுமா? உலகத்தினுடைய ஊத்தையை கூட நகத்திலே இருந்து கிண்டி வீசுவார்கள். கடைசியாக குளிப்பாட்டக்கூடிய நேரம் அந்த ஊத்தை கூட இருக்கக்கூடாது என்று உலகத்தின் அனைத்துமே கலட்டி வீசப்பட்டுத்தான் மறுமையுடைய முதல் தங்குமிடத்துக்கு கபருக்கு கொண்டு போய் வைக்கப்படும். ஆகிராவுடைய வாழ்க்கை ஆரம்பம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கபர் அவ்வலு மனாசிலில் ஆகிரா. கபர் இருக்கிறதே மறுமையுடைய தங்குமிடங்களிலே முதல் தங்குமிடம் அது. ஃபமன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர் மின்ஹு. யார் ஒரு மனிதன் அந்த தங்குமிடத்திலே தப்பி விடுவானோ, அடுத்த எல்லா கட்டங்களுமே அவன் வெற்றி அடைந்து விடுவான். யார் அந்த தங்குமிடத்திலே தோல்வி அடைவான், யார் வெற்றியாளன் யார் தோல்வியாளன்? கபரிலே எதோடு போனால் வெற்றி அடைய முடியும், எப்படி போனால் தோல்வி அடைய போகிறான்? அமல்களோடு போனால் வெற்றி, தொழுகையோடு போனால் வெற்றி, அழகான குணங்களோடு போனால் வெற்றி, குர்ஆனோடு போனால் வெற்றி, சதகாவோடு போனால் வெற்றி, பெற்றோர்களை கண்ணியப்படுத்திய நிலைமையில் போனால் வெற்றி, பிள்ளைகளை சாலிஹானவர்களாக உருவாக்கிவிட்டு போனால் கபரு வெற்றியாக இருக்கும். அண்டை வீட்டானை மதித்து நடந்தால் கபரு வெற்றி. அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினால் கபரு வெற்றி. சகோதரர்களே, தாய்மார்களே, அமல்களோடு போக வேண்டும். ஏன் தெரியுமா? அல் கபர் சுந்தூகுல் அமல். கபர் என்பது அமல்களுடைய பெட்டி. அது அமல்களை கொண்டுதான் நிரப்ப வேண்டும். சல்லி நிறைக்கிற பொட்டியில லொக்கர்ல யாரும் கொண்டு போய் கள்ள மண்ண போட மாட்டோம் நாம். ஏன்? அதுக்கு அது லொக்கர், மணி லொக்கர், அது சல்லிய போறதுக்கு வச்சிருக்குது. அது மாதிரி நம்முடைய கபறுகள் சுந்தூகுல் அமல், அமல்களுடைய பெட்டி. அதுல கொண்டு போய் நஜீஸ போற்ற கூடாது, அதுல கொண்டு போய் பாவத்தை போற்ற கூடாது. தொழுகையை விட்ட நிலைமையில எத்தனையோ பேர்கள் கபறுகளை சந்திச்சிட்டாங்க. மஸ்ஜிதுக்கு வந்ததே கிடையாது. எப்ப வந்தாங்க தெரியுமா? உடம்பை விட்டு உயிர் பிரிந்ததன் பின்னால் 4-5 பேர் சேர்ந்து தோளிலே சுமந்து கொண்டு வந்து முன்சப்பிலே அவரை வைத்து தொழுவிக்கப்படுகிறாரே, அது வரைக்கும் அவர் மஸ்ஜிதுக்கு வந்தது கிடையாது. பலர்களுடைய நிலை இப்படித்தான். ஜனாசா தொழுவிக்கப்பட்டதே தவிர அவர் தொழவில்லை. எவ்வளவு பெரிய நஷ்டம்! தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் கபரை சென்றடைந்து நிம்மதியை காண முடியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனையோ கட்டங்களிலே தொழுகையை பாழாக்கி விடுகிறோமே. ஆகிராவுக்கு மிக முக்கியமான ஒரு அமல் தொழுகை. தொழுகை இல்லாத நிலைமையில் மௌத்தை சந்தித்து விடக்கூடாது, மறுமையை சந்தித்து விடக்கூடாது. நாளை மறுமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானோடு கோபக்காரனாக நிற்பான். அல்லாஹ்வுக்கு கடுமையான ஒரு கோபம் வரும்.
ஒருத்த வருவான், கடும் கோபத்தோடு இருப்பான். யார் அவன் தெரியுமா? அவன் தான் தொழுகை விட்ட மனிதன். அவன் தான் தொழுகை விட்ட மனிதன். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு உம்மா வாப்பாவும் புரிஞ்சு கொள்ளுங்க. தன் வீட்டுக்குள்ள உள்ள புள்ள தொழுகிறானா, தன் ஆண் மகன் தொழுகிறானா, தன்னுடைய மகள் தொழுகிறாளா, தொழக்கூடிய பிள்ளையா இந்த வீட்டுக்குள்ள பிள்ளைக்கு பசி வந்துட்டா உடனே சாப்பாடி, பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுத்துடுறோம். உலகத்துடைய எல்லா காரியங்களிலும் எந்த குறையும் இல்லாமல் நிரப்பமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோமே. என்னுடைய பிள்ளைக்கு மரணம் வந்தால் என்ன நிச்சயம்? வாலிபத்தில் மரணம் வர மாட்டாதீர்கள். எத்தனையோ பெற்றோர்களை விட்டு விட்டு பிள்ளைகள் என்று கபறுகளிலே வாழ இல்லையா? நேற்று முன்தினம் கூட, நேற்றைய நாள் ஒரு வாலிபன் மோட்டார் பைக்ல போனாரு, ஆக்சிடென்ட், அதே இடத்துல மௌத்தி, வாழ்க்கை முடிந்து விட்டது. என் நிலையில் மரணம் வரும் என்று தெரியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, கண் கலங்காமல், கலங்க விடாமல் அன்பை பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு கெட்ட முடிவு வருவதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா? உங்கள் பிள்ளையுடைய கபர் நரகமாக ஆகுவதை நீங்கள் விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள் என்றால் தொழுகையாளிகளாக உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள். தொழுகையாளிகளாக உருவாக்குங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக அவர்களை மாற்றுங்கள். அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே தொடர்பை சீராக்கி அல்லாஹ்வை சந்திப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுங்கள். தொழுகை விடக்கூடியவர்களுக்குரிய ஒரு உதாரணம் சொல்றேன். இரண்டு ஆகிராவுடைய முதல் தங்குமிடம், அந்த இடத்துல நாம நிம்மதி காண்ட வேண்டியவர். அந்த இடத்தை நாங்கள் நரகமாக்கிடக் கூடாது. ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் கபர் ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃபரத்தும் மின் ஹுஃபரின் நார். ஒன்று கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலியாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகுழியாக இருக்கும் என்றார்கள். எம்முடைய கபர் சொர்க்கமா நரகமா யாருக்கு சொல்ல முடியும் உறுதியாக? ஒரு மனிதன் அமல் செய்வான், எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியிலே ஒரே ஒரு முழம் தான் வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரம் ஒரு கெட்டை வைத்தால் சொர்க்கம் நுழைந்து விடுவான். அப்படியான நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் கடைசி நேரம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்றை செய்து விடுவான். செயலாக அல்லது சொல்லாக அல்லது எண்ணமாக ஏதோ ஒன்றில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒன்றை செய்ய நிலைமையில் மரணத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஒரு எட்டு வைத்தால் சொர்க்கம் நுழைய வேண்டியவனுடைய முடிவு மாற்றப்பட்டு நரகவாதியாக மாற்றப்படுவான். கடைசி முடிவு எப்படி அமையும் என்று எமக்கு தெரியாது. அதனால் கடைசி வரையும் அமல்களோடு வாழ்ந்து விட வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, ஷம்சுதீன் ஹைதர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கபாயிர் என்ற கிதாபில் ஒரு சம்பவம் எழுதுறாங்க. இந்த அளவுக்குண்டா சகோதரி மௌத்தா போயிட்டா. சகோதரி மௌத்தா போயிட்டா. இப்ப சகோதரன் என்ன செய்யறாரு? சகோதரனுடைய ஜனாசாவை தொழுவிச்சு அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி கபருக்குள்ள இறங்கி சகோதரி அடக்கம் செஞ்சிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததன் பின்னால பாக்குறாரு, அவர் பணம் போட்டு வச்சிருந்த பர்ஸ காணல. வீட்டுல தேடுறாரு, ஞாபகப்படுத்தி பாக்குறாரு, எங்க விசா இருக்கும். இப்ப ஞாபகம் வருது, சகோதரிய கபருக்குள்ள இறங்கினேனே, அங்கதான் விழுந்திருக்கு, கபருக்குள்ளதான் விழுந்திருக்கும் ஞாபகம் வருது. இப்ப இரவோட இரவா போறார். ஏன்? பர்ஸ் முக்கியம், எடுக்கிறதுக்காக வேண்டி போறார். போய் கபரை தோன்றார். சில காரணங்களுக்காக வேண்டி கபரை தோண்டலாம், அதுல உண்டுதான் இது. இப்ப கபரை தோன்றாரு, மேல மண்ணை இழுத்து போட்டு அதுக்கு பின்னால பலகை எடுத்துட்டு அந்த பர்ஸ் எடுக்க பார்க்கிறாரு. கபரை திறந்தா நெருப்பாக இருக்குது, கபர் நெருப்பாக இருக்கு. அதுக்கு பின்னால பயப்பட்டமா டக்குன்னு மூடிட்டு ஓடி வந்துட்டார் வீட்டுக்கு. சகோதரர் ஓடி வந்துட்டாரு, வந்து சொன்னாருமா, பர்ஸ் எடுக்கிறதுக்கு போடம்மா, என்ற சகோதரருடைய கபர் சம்பூர்ணமா நெருப்பாக இருக்கிறேன். என்ற சகோதரி என்ன பாவம் செஞ்சால்? அந்த நேரம் தாய் சொன்னாங்க, மகனே, உண்ட சகோதரி ஏண்ட மகள் பெரிய அளவில் எந்த பாவம் செய்யக்கூடிய பிள்ளை இல்லை. அவ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தொழுகையை தொழுவாள். 5 நேரம் தவறாது தொழுகையை தொழுவா. ஆனா என்ன தெரியுமா செய்வா? தொழுகையை பிற்படுத்தி தொழுவா. லுஹருடைய தொழுகை அசருடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்துவா.
அசருடைய நேரம் வரைக்கும் 3:30 அசருனா 3:20 வரைக்கும் பிற்படுத்துவா, 3 மணி வரைக்கும் பிற்படுத்துவா. இன்னைக்கு இருக்குதா இல்லையா? நேரம் தான் இருக்குது. கண்ணியமானவர்களே, ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, எங்கட வாழ்க்கையில நாங்க தொழுகையை பிற்படுத்துறோம்டா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு வர வேண்டிய பரக்கத்தை நாங்க பிற்படுத்துறோம். எங்களுக்கு வர இருக்கிற பரக்கத்தை நாங்க பிற்படுத்துறோம். வேறொன்றுமல்ல, தொழுகையை பிற்படுத்த பரக்கத்தை நாங்க பிற்படுத்தி கொண்டு போறோம். உரிய நேரத்துக்கு நீங்க தொழுகையை நிறைவேற்றினா அந்த நேரமே உடனே அல்லாஹ் பரக்கத்தை முடிவெடுப்பான், அவசரமா கிடைக்கும் பரக்கத்து. இப்ப உம்மா சொல்றாங்க அசருடைய தொழுகை மகரிபு வரைக்கும் பிற்படுத்துவா, அப்படி பிற்படுத்தி தொழுவா, அதுதானா இருக்கும் என்று சொல்லி பிள்ளைக்காக வேண்டி தௌபா செஞ்சாங்க. என்ன சொல்ல வார இமாம் ஷம்சுதீன் ஹைரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, தொழுகையை பிற்படுத்தி தொழுதவளுடைய கபருடைய நிலை, தொழுகையை பிற்படுத்தி தொழுதவளுடைய கபருடைய நிலையை இப்படின்னா, தொழுகையை விட்டவருடைய கபருடைய நிலை எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை விட்ட ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய முதல் தங்குமிடம் மறுமையில் தங்குமிடமான கபருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயங்கரமான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த தொழுகையை விட்ட மனிதன் கபரிலே இருக்கிறார், ஒரு மலக்கு வருவார், மனித ரூபத்திலே வருவார். அதுவும் எப்படியான ரூபம் தெரியுமா? பயங்கரமான விகாரமான ஒரு உருவத்திலே வருவார். விகாரமான உருவத்தில வந்து அவருக்கு முன்னால நிற்பார். கண்ணால நெருப்பு, வாயால நெருப்பு பாயுது, பார்க்க பயங்கரம். அந்த நேரம் அந்த மனிதர் கேட்பார், யாரு? கபராளியான தொழுகை இல்லாம பாவத்தோட வாழ்ந்து தௌபா இல்லாம மௌத்தா போனவரு கேட்பாரு, பார்க்கவே விகாரமாக அருவருப்பாக இருக்கிறியே, நீங்க யாருன்னு கேட்பார். நீங்க யாருன்னு கேட்பார். அந்த நேரம் அந்த மனிதர் பேசுவார், நான் தான் நீ செய்த பாவமானாமல், நான் தான் நீ செய்த பாவமானாமல், உலகத்தில் தௌபா இல்லாம மூத்தா போனியே, தொழுகையை விட்டாய், நோன்பு ரமதானை வீணாக்கினாய், குர்ஆனை அவமதித்தாய். பெண்ணாக இருந்தால் எல்லாமே எடுத்து சொல்லுவார்கள். யுனப்பஉல் இன்சான் யௌமஇதின் பிமா கத்தம வ அக்கர். அந்த நாள் மனிதன் முற்படுத்தி அனுப்பி வைத்தது, பிற்படுத்தி பின்னுக்கு விட்டுட்டு போனது எல்லாமே எடுத்து சொல்லப்படும். அந்த நாளையிலே கபருடைய நாளும் தான், மறுமையுடைய நாளும் தான், எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்வார். நீ ஒரு பெண்ணாக இருந்தாயே, ஹிஜாபை அல்லாஹ் வற்புறுத்தினான், உன்னுடைய ஹிஜாபை நீ பாதுகாத்தாயா? அலங்காரம், உலகத்தினுடைய மோகம், எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்று நினைச்சியே, அனாச்சாரங்களோட வாழ்ந்தியே, கலாச்சார சீர்கோட்டோடு வாழ்ந்தியே, தௌபா இல்லாம மூத்தா போடாய். அப்படியாக நீ செய்த பாவம் தான் வந்திருக்கிறேன். தொழுகையை விட்டு அந்த பாவம் தான் வந்திருக்கிறேன். குர்ஆனை அவமதிச்சு அந்த பாவம் வந்திருக்கிறேன். உறவெல்லாம் துண்டித்து வாழ்ந்தி அந்த பாவம் தான் வந்திருக்கிறேன். எல்லாமே சொல்லுவாரு. பார்க்க விகாரமாக இருப்பார். அவருடைய தோற்றமே கபராளிக்கு வேதனையாகத்தான் இருக்குமா? கண்ணியமானவர்களே, கபர் எனும் மறுமையின் முதல் தங்குமிடத்திலே இந்த தோல்வி எமக்கு வந்துவிடக் கூடாது. இந்த தோல்வி வந்துவிடக் கூடாது. பலர்கள் சந்தித்து விட்டார்கள், ஆனாலும் அவர்கள் யாராவது செய்திகளை எமக்கு சொன்னார்களா? யாரும் சொல்ல முடியாது. கபரை சென்றடைந்ததன் பின்னால் தான் எல்லா முடிவுகளுமே அவர்களுக்கு காண்பிக்கப்படும். ஆனாலும் பலர்களை பாருங்கள், தொழுகையை பற்றி சொன்னால், நோன்பை பற்றி சொன்னால், ஏவாப்பா இப்படி இருக்கிறாய், ஏ தங்கச்சி இப்படி இருக்கிறீங்க, ஏ மகள் இப்படி இருக்கிறீங்க, ஏ தம்பி இப்படி இருக்கிறீங்க சொல்லிட்டா எங்களுக்கு தெரியும் எப்படி வாழணும். நீங்க உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியசாலிகள் இன்றைக்கு அதிகம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் நீங்க தைரியம் காட்டலாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான மனிதன் யார் தெரியுமா? பாவத்தில அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறதுல பிடிவாதமா இருக்கிற மனுஷன். சிலவங்க தொழுகையை விடுறதுல பிடிவாதம் இருப்பாங்க. நாங்க சொன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 படித்தரம் கூட தரவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு காட்டுவார்கள். யாருக்கு காட்டுகிறார்கள்? சுஜூதுடைய பாக்கியம் இல்லாமல் ஒரு மனிதன் மரணிக்கிறான் என்றால்
இவனை விட நஷ்டவாளி இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? எனவேதான் பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள் இருக்கும் கணவன், உங்களுடைய ஆண் மகன், உங்களுடைய மகள், சகோதரன் தொழுகையாளிகளாக இல்லாமல் கபருக்கு மட்டும் கொண்டு போய் வைத்து விடாதீர்கள். இமாமார்கள் சொல்லுவார்கள், தொழுகை இல்லாத மனிதனை கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டாம். ஷாஃபி ரஹிமத்துல்லாஹ் சொன்னாங்க, தொழுகையை விட்ட மனிதனை கொண்டு போய் பாலைவனத்திலே வீசுங்கள் என்றார்கள். மிருகங்கள் தின்னுட்டு போட்டும், அவனை கபர்ல கொண்டு போய் போட்டதோட அவனுக்கு வர்ற வேதனை பக்கத்து கபராளிக்கும் வந்துடும். கண்ணியமானவர்களே, அந்த கபர் எனும் மறுமையின் முதல் தங்குமிடம் இருக்கிறதே மிக பயங்கரமாக இருக்கும். பாவிகளுக்கு, நல்லவர்களுக்கு அல்ல. ஏன் பாவிகளை பத்தி சொல்றேன்டா, நம்ம கொஞ்சம் பயப்படணும். அந்த நிலைமைக்கு நாம் வந்துடக் கூடாது. அதனால சொல்றேன், இன்னைக்கு பாருங்க, குடி போதை சர்வசாதாரணம், ட்ரக்ஸ் சர்வசாதாரணம். இந்த ரமதானோட மாதம் கூட விளங்காம எத்தனையோ பேர் குடி போதையோடு இருப்பார். இந்த மஹல்லா இத்தனை பேரை கொண்டு நிரம்ப வேண்டிய மஹல்லா அல்ல, இன்னும் இருக்கு நிறைய பேர். எங்க அடுத்தவங்க? எத்தனையோ வாலிபர்கள் நிறைந்த ஊர். காலையிலிருந்து மாலை வரைக்கும், இரவு வரைக்கும் வியாபாரம், அந்தந்த எல்லாத்துக்கும் போறாங்க வாராங்க, எல்லாம் நடக்குது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல குறை செஞ்சிடறோமே. ரமலானுடைய மாதம் பகல் காலங்கள்ல நோன்பு பிடிக்கிறது அமல் மட்டுமல்ல, இரவுல நின்று வணங்குற அமலும் ரமலான்ல இருக்கக்கூடிய விசேஷமான அமல். தவற விட்டுட்டோம்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் நரக விடுதலை நம்மால் அடைந்து கொள்ள முடியுமா? அடைஞ்சிட முடியுமா? சகோதரிகளே, தாய்மார்களே, குர்ஆனோட என்ன தொடர்பு? ரமலானிலே எவ்வளவு திக்ர் செய்திருக்கிறோம், எத்தனை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்லி இருக்கிறோம், எத்தனை ஸலவாத்துகள் ஓதி இருக்கிறோம் ரமலானிலே, எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி இருக்கிறோம். கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு சாட்சி சொல்லும். கண்ணியமானவர்களே, கபர் என்பது மிக பயங்கரமான இடமாக இருக்கு. யாருக்கு? குடிபோதையோடு வாழ்ந்து மரணித்தவன். எத்தனையோ பேர் மௌத்தா போயாச்சு, வாலிபர்கள். புதிய புதிய எத்தனையோ போதைகள் வந்திருக்கிறது. அதுல பயங்கரமான ஒன்றுதான் ஐஸ். எல்லாருக்கும் தெரியும், புதுசா ஒண்ணும் சொல்லல. கரையிற மாதிரி ஐஸ் கரையுதே, அத மாதிரி உடலை கரைச்சு போடும். எத்தனையோ வாலிபர் இன்றைக்கு திருமணம் முடிக்க முடியாது. ஏன்? உடம்புல பிளமே இல்ல, உடம்புல. வாலிபந்த தோற்றம் மட்டும்தான், அடுத்தபடிக்கு ஒன்றுமே கிடையாது. நடக்க முடியல, ஓட முடியல. தன்னுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் மண்ணாக்கி விட்டார்கள். நிறைய பெற்றோர்களுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு மறைஞ்சி, நிறைய பெற்றோர் கணக்கெடுக்க மாட்டாங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சு நல்லா அவன் தாண்டதம் பின்னாலதான், அதுக்கு பின்னால் எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற பார்க்க தவறிட்டேனே, கேட்க தவறிட்டேனே, எந்த கூட்டாளியோட சேர்றான்னு பார்க்கலையே. பெற்றோரே, உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய ஆண் மகளாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், யாரை நட்பு வைத்திருக்கிறாள்? என்னுடைய மகளுடைய நண்பிகள் யார்? ஈமான்தாரியான பெண்கள் தானா, ஹிஜாபுடைய பெண்கள் தானா என்று பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த காஸ்மெட்டிக்கு அடிமைப்பட்ட அவளோட மட்டும் சேர விட்டவானம், தன்னுடைய அழகை அலங்காரத்தை மட்டும் காட்டி அடுத்தவர்களை திசை திருப்பக்கூடிய ஷைத்தான்களாக உருவாக்கி விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சந்ததிக்கே ஆபத்தா போயிடும், முசீபத்தா போயிடும். அதனால ஈமான்தாரிகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கரத்தை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பிடிப்பதற்கு தகுதியான பிள்ளைகளா உங்கள் பெண் பிள்ளைகளை உருவாக்கி விட்டு நீங்கள் மரணித்து விடுங்கள். கபர் வெளிச்சமாக இருக்கும், கபர் நிம்மதியாக இருக்கும், கபர் சொர்க்கமாக இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியமான சகோதரர்களே, குடிபோதையோட வாழ்ந்த மனிதன் மரணித்து விட்டான் தௌபா இல்லாமல். ஷம்சுதீன் ஸஹாபி ரஹிமத்துல்லாஹ் ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. அதுக்கு கபாயிர் இத பாக்கேலும் மதுவுடைய பாடத்தில் எழுதி இருக்கிறாங்க. ஒரு வாலிபன், அதாவது ஒரு வாலிபன் போதையோட வாழலாம். அவன் சாலிஹான மனிதன், வாலிபன் சாலிஹான மனிதன். வாலிபன் திடீரென மரணிச்சிட்டார். மரணிச்ச வாலிபன் என்ன செய்யறார்? கபர்ல கொண்டு வைக்கப்பட்டார். வைக்கப்பட்டதன் பின்னால
அவர வாப்பா கனவு காண்றார் மகனை. வாப்பா கனவு காண்றார் மகனை. எப்படி தோற்றம்? ஒரு முதுமையுடைய தோற்றம், ஒரு வயசாளி தோற்றத்தில் வாப்பா காண்றார். இப்ப பாப்பா கேட்டாங்க, மகன் நேற்று தான் கொண்டு அடக்கிட்டு வந்தோம், வயசாளி தோற்றத்தில் இருக்கிறீங்களே மகனே, என்ன வாப்பா கபூர்ல நடந்துச்சுன்னு வாப்பா கேட்கிறார். அந்த நேரம் மகன் சொன்னான், பாப்பா என்ன அடக்கிட்டு போய் கொஞ்சத்துல எனக்கு பக்கத்துல இன்னொருத்தர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் யார் தெரியுமா? குடிபோதையோடு வாழ்ந்து தௌபா இல்லாமல் மௌத்தான மனிதன். அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை, அதனுடைய அகோரம் அது எனக்கு தாக்கிட்டது வாப்பா என்று சொல்லி இந்த சாலிஹான மகன் சொல்றார். ஷம்சுத் ரஹிமத்துல்லாஹி சொல்றாங்க, பக்கத்தில் வேதனை செய்யப்பட்ட வேதனை கூட அடுத்த கபராளி உணரக்கூடிய அளவுக்கு தண்டிக்கப்பட்டார். குடிபோதையோடு வாழ்ந்து மரணித்தவர் என்றால் எத்தனை ஆண்கள் போதையை பாவிக்கும் பழக்கத்தில் இருக்கிறார்கள். சிலவங்களுக்கு குடிக்காட்டி கைகால நான் நடுக்கும், சிலவங்களுக்கு ஒன்று ஓடா. சில பெண்கள் கூட அல்ஹம்துலில்லாஹ் குடிச்சாலும் அவர் நல்ல மனுஷன். அட நீ நல்ல மனுஷன் சொல்றாய், அல்லாஹ்வே சொல்றான் நரகவாதி. நாளை மறுமையிலே தீனத்துல் கபால் எனும் பானத்தை, சீல் சலம் கேவலமான பானத்தை புகட்டுவான். பரவாயில்லையா? தாய்மார்களே, சகோதரிகளே, போதை இல்லாத குடும்பத்தை உருவாக்குங்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த விடயம் கவனிக்கப்படுமாக இருந்தால் சமூகத்தில் கேவலம் வராது. தொழுகை சீராகினால் எல்லா விடயங்களும் சீராகிவிடும். மறுமை நோக்கி நாம் பயணிக்கிறோம். இது மீளா பயணம் சகோதரர்களே, தாய்மார்களே. உலகத்தில் எந்த பயணமாக இருந்தாலும் திரும்பி வந்து விடுவோம். விண்வெளிக்கு போனவ கூட திரும்பி வந்துட்டா. இந்த பயணம் விண்வெளி பயணம் அல்ல, இது ஆகுராவை நோக்கிய பயணம். போனால் போனதுதான், வாரது கிடையாது. எத்தனையோ பேர் போய்விட்டார்கள், ஆனால் அவர்கள் போன பயணத்தின் முடிவு சொர்க்கமா நரகமா என்பதுதான் விஷயம். எனவே எம்முடைய பயணம் சொர்க்கமாக இருக்க வேண்டும். எம்முடைய பயணம் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்க வேண்டும். எம்முடைய பயணம் மலக்குமாருடைய சுப செய்திக்குரிய பயணமாக இருக்க வேண்டும். தயாராக்குங்கள், உங்களை அமல்களோடு தயாராக்குங்கள். அந்த மௌத்தை சந்திப்பேன் அமல்களோடு, கபரை சந்திப்பேன் அமல்களோடு, ஸலாத்தை சந்திப்பேன் அமல்களோடு. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய நன்மைகளை தீமைகள் எல்லாம் நிறுக்க போகிறானே. வனலஉ மவாஸீனல் கிஸ்த் லியௌமில் கியாமா, மறுமை நாளையிலே உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும், நீதமனம் தராசியில் நிறுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், வனலஉ மவாஸீனல் கிஸ்த் லியௌமில் கியாமா, நீதமனம் தராசியை கொண்டு வந்து வைப்போம் உங்கள் அமல்களை நிறுப்பதற்காக. பலா துதலமு நஃப்சுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் அந்த இடத்தில் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சரியாத்தான் இருப்பான். பாவம் என்றாலும் சரியா இருப்பான், நன்மை என்றாலும் சரியா இருப்பான். வயன்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் அதைனா பிஹா, கடுகுடைய வித்தளவுதான் இருந்தாலும் நன்மையாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் அதை நான் கொண்டு வந்தே ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, பாவங்கள் செய்வான் அடியார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். பாவம் செய்வான் அடியார், தவறு செய்வான் அடியார். தலை முதல் கால் வரைக்கும் தவறுகள் நடக்கலாம். ஆனாலும் தவறுகளோடு கபரே சென்று விடக் கூடாது. அந்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தன் பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். எம்முடைய உடல் ஜனாசாவாக இருக்கும் போது, கபரில் கொண்டு போய் வைக்கப்படும் போது தௌபாவோடு இருப்பவர்களாக இருக்கும் நிலைமையில் தான் வைக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ, வ தௌபத்தன் கப்லல் மௌத், யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் எனக்கு தௌபாவை தந்து, மௌத்துக்கு முன்னாலே தௌபாவை தந்து, மௌத்துக்கு முன்னால நீ என்ன மன்னிச்சிடணும் யா அல்லாஹ். நீ மன்னிக்காத நிலைமையில எனக்கு நீ மௌத்தை தந்திடாதே. ஏன் பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில கபரை சந்திக்கிறது மிக பெரும் நஷ்டம். சகோதரர்களே, தாய்மார்களே, எத்தனை பேரை பத்தி புறம் பேசியிருப்போம். வாயை திறந்தா ஊத்தவாளி, வாயை திறந்தா அடுத்தவங்களை பத்தி பலாய், அடுத்தவங்களை பற்றிய இட்டுக்கட்டல், அடுத்தவங்களை பற்றிய குறை தோன்றது. கண்ணியமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கபர் நரகமாகிவிடும். சகோதரிகளே, தாய்மார்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும்.
தன்னுடைய குறையை மட்டும் பாருங்கள். அடுத்த வீட்டில் நடக்குது, அவன் என்ன பேசுறான், அங்க என்ன நடக்குது, தோண்ட போயிடாதீங்க. எம்முடைய மறுமைக்கு கேவலம் நஷ்டமாக போய்விடும். அவரவர் பாருங்கள், அவரவருடைய வாழ்க்கை. நான் சரியாக இருக்கிறேனா? என்னுடைய ரப்புக்கு நான் நல்லவனாக இருக்கிறேனா? நான் ஏழையாக இருக்கிறேன், பணக்காரனாக இருக்கிறேன், எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய பார்வையிலே அனைவருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவ்வளவுதான். அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பார்வை, இந்த அடியான் என்னுடைய நெருக்கத்துக்காக வேண்டி வாழுகிறானா, சொர்க்கத்தை, மறுமையின் பயணம் சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழுகிறானா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட விரைஞ்சு ஓடுங்க அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கிட்ட எங்க விரைஞ்சு ஓடணும்? அல்லாஹ்வை மறுமையில சந்திக்கிறனா சொர்க்கத்தில, நரகத்தில அல்ல. நரகத்தில் அல்லாஹ் வெளியே வந்து பார்க்க மாட்டான் மனுஷனை. அல்லாஹ்வை பார்க்கணும்னா சொர்க்கத்தில தான் பார்க்கணும். சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த ஆசையோடு அமல் செய்யுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஜூஹு யௌமஇதின் நாதிரா, நாளை மறுமையிலே சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். என்ன இன்றைக்கு போட்ட ப்ளீச்சிங் போட்ட மாதிரியா? இன்றைக்கு இருக்கிற கிரீம பூசி வெளிச்சமாக்கி வச்சிருக்கிற இந்த வெளிச்சம் அல்ல, அமல்களை கொண்ட வெளிச்சம். இந்த வெளிச்சம் இருக்கிறே உலகத்துடைய இந்த கிரீம பூசி இப்ப புதுசா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் சில வருஷங்கள் போன பின்னால மகரகம் நிறைய போகுது. கேன்சர்ல, விலங்கல்ல இந்த கிரீம பூசலாய் உன்னுடைய உடம்புல ஒவ்வொரு நாடி நரம்புலையும் ரத்தம் ஓடக்கூடிய இடமெல்லாம் அது ஓடி அது கடைசியில கேன்சர்ல கொண்டு போய் விடும் என்றது திட்ட தெளிவாக சொல்லப்பட்டு கூட பரவாயில்லை பூசுறாங்க, ஆயிரக்கணக்கில் வாங்கி பூசுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்திலும் கவனமாக இருங்க. உலகத்தாருக்கு நீங்க உங்களை நீங்க பழிச்சுட்டு காட்ட தேவையில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ்க்கு நீங்க பழிச்சுட்டு காட்டுற அளவுக்கு வாழ்ந்துட்டு போங்க. அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். சிலர்களுடைய முகங்கள் வெண்மை பளிச்சுன்னு இருக்கும். அவங்க யாரு தெரியுமா? இலா ரப்பிஹா நாதிரா. அவங்கதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க போறாங்க. அவங்கதான் அல்லாஹ்வை நாளை மறுமையில பார்க்க போறாங்க. அதனால நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க தகுதி மிக்கவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்வார்கள், அமல்களோடு வாழ்வார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய அமல்களோடு வாழ்வார்களே, அந்த வாழ்க்கை வாழ்ந்துடுவோம். அதுதான் தேவை. ரமலானுடைய மாதம், தௌபாவுடைய மாதம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியமான சந்தர்ப்பம். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குரிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வே கூப்பிடுறான். பாவம் செய்ற அடியானை பார்த்து அல்லாஹ்வே ஃபைன தذهبون, அடியானே நீ எங்க போறாய்? நீ போற பாதை பில அடியானே. மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்பை விட்டு உன்னை மறக்கடித்தது எது அடியானே? ஏமாத்தி போட்டுட்டு இந்த உலகம் உன்னை, நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? அல்லாஹ் கேட்கிறான், நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? ஏன் அடியானே யோசிக்காம இருக்கிறாய்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப சொல்லுகிறான் அல்லாஹ். மரணம் வேகமானது, வாலிபத்திலும் வரும், ஆரோக்கியமாக இருக்கும் நிலைமையிலும் வரும், என் நிலைமையிலும் மரணம் வரும். பெய்த்து வாரண்டு வீட்டுல சொல்லிட்டு வெளியே போவீங்க, வர்ற நேரம் சுமந்து கொண்டு வருவாங்க ஜனாசா, வாழ்க்கை முடிஞ்சாச்சு. அதற்கு அடுத்த கட்டம் கபரு, வெளிச்சமாக இருக்க வேண்டும், சொர்க்கமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த கட்டம் மறுமை, ஒவ்வொரு கட்டமும் வெற்றியாக இருக்க வேண்டும். மொத்தத்திலே நம்முடைய மறுமை நோக்கிய பயணமே வெற்றியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வோடு இருக்கும் தொடர்பை சீராக்குங்கள். அடியார்களுக்கு மத்தியிலே இருக்கும் உறவுகளை அழகாக்கிக் கொள்ளுங்கள். யாருக்கும் என் மூலம் அநியாயம் நடந்துவிடக் கூடாது, யாரும் நொந்துவிடக் கூடாது, யாருக்கும் நான் புறம் பேசிவிடக் கூடாது, யாரை பற்றி விட்டு கட்டிவிடக் கூடாது, யாருடைய சொத்துக்களை அபகரித்து விடக் கூடாது, என்னால் ஒரு மனிதன் வேதனைப்பட்டதாக இருந்து விடக் கூடாது. என்னுடைய கபரு வெளிச்சமாகிவிடும், மறுமை வெளிச்சமாகிவிடும். எனவே அல்லாஹ்வுக்கு நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி மன்றாடி தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். ரமலான் தௌபாவுடைய மாதம், மன்னிப்புக்குரிய மாதம். மன்னிப்பு
மன்னிப்புக்குரிய கதவை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான் இந்நேரமும். எனவே ஒரு நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி நாம் செய்த குற்றங்களுக்காக பிழைகளுக்காக தௌபா செய்து மன்னிப்பை தேடிக்கொண்டோம் என்றால் அந்நேரம் எமக்கு மௌத்து வந்தாலும் எம்முடைய கபர் சொர்க்கமாகிவிடும். மறுமையுடைய பிரயாணமே வெற்றியான சொர்க்கமான பிரயாணமாகத்தான் இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கை அழகாக்கி அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் எப்படி இந்த உலகத்தை பயன்படுத்தினார்களோ அமல்களை கொண்டு அப்படி பயன்படுத்தி நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அடையும் தௌஃபீக்கை எம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்களை குறைகளை மன்னித்து மறைத்திடியா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை யா அல்லாஹ். நாம் கபரை சென்றடைய இருக்கிறோம் யா அல்லாஹ். அது மறுமையின் முதல் தங்குமிடம் யா அல்லாஹ். அதை மறந்து அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. அந்த கபருடைய சிந்தனையை தந்து விடுவாயாக யா அல்லாஹ். கபருக்குரிய அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பமாக்கி விடியா அல்லாஹ். நாம் மரணிக்கும் போது கலிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்து விடியா அல்லாஹ். கபரை சென்றடைந்தால் நம்முடைய கபர் எம்மை கண்ணியமாக வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். நாம் எழுப்பி உட்கார வைக்கப்படும் போது நம்முடைய அமல்கள் ஒரு மனித ரூபத்திலே வரும்போது அது கண்ணியமாக எம்மோடு நடந்து கொள்ள வேண்டும் யா அல்லாஹ். சொர்க்கத்தின் கதவை எமக்கு கபரிலே திறந்து தந்து விடியா அல்லாஹ். சொர்க்கத்தின் விரிப்பை விரித்து தந்து விடியா அல்லாஹ். கயாமத்துடைய சூரூதப்படும் வரைக்கும் கபரை சொர்க்கமாக ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து மறைச்சிடியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. சிறப்பான ரமதானிலே இருக்கிறோம் யா அல்லாஹ். இரண்டாவது பகுதியும் முடிவடைய போகிறது யா அல்லாஹ். அமல்களில் குறை இருந்திருந்தால் மன்னித்து விடியா அல்லாஹ். எஞ்சிய பகுதியில் லைலத்துல் கத்ரை நீ வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அடையக்கூடிய தௌஃபீக்கை அனைவருக்கும் தருவாயாக. யாரெல்லாம் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரமதானுடைய அமல்களை பாக்கியமாக்கி விடியா அல்லாஹ். அவர்களுக்கும் செய்யும் தௌஃபீக்கை கொடுத்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் பாவங்களோடு ஒட்டி இருக்கிறார்களோ அந்த பாவங்களில் இருந்து அவர்களை தூரமாக்கி விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் இரக்கமுள்ளவனே, நாம் எல்லாம் நிம்மதியாக குடும்பங்களோடு உறவுகளோடு நாம் நோன்பை பிடிக்கிறோம், நோன்பை திறக்கிறோம், தராவிகை தொழுகிறோம், நிம்மதியாக திரும்பி வீட்டுக்கு போகிறோம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, அந்த பலஸ்தீனுடைய மக்கள் இன்னும் அந்த இஸ்ரவேலர்களால் தாக்கப்பட்டு குடும்பங்களை இழந்து பிள்ளைகளை பெற்றோர் இழந்து பெற்றோரை பிள்ளைகள் இழந்து அனாதைகளாக விதவைகளாக தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். மரத்தில் இருந்து விழக்கூடிய இலை கூட உன் கண்ணுக்கு மறைவது கிடையாது யா அல்லாஹ். அந்த உண்மை ஈமான்தாரிகளுக்கு வரும் சோதனை உனக்கு தெரியாமல் வர முடியாது யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நீ அதில் நலவை வைத்திருப்பாய் என்று எமக்கு தெரியும் யா அல்லாஹ். இருந்தாலும் உள்ளமிடம் கொடுக்கவில்லை ரப்பே. அவர்களுக்காக வேண்டி எம்மால் துஆ மட்டும் தான் கேட்க முடியும் யா அல்லாஹ். அவசரமான விமோசனத்தை நீ கொடுத்து விடியா அல்லாஹ். இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் அங்கே கொலை செய்யப்பட்டார்களோ சுஹதாக்களுடைய பட்டியலிலே சேர்த்து விடியா அல்லாஹ். யாரெல்லாம் அனாதைகளாகி விதவைகளாகி அங்கே இருக்கிறார்களோ உறவுகள் இல்லாமல் அவர்களுக்கு நீயே துணையாக இருந்து விடியா அல்லாஹ். அவர்களுக்கு நீ ஆறுதலை கொடுத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, அனைவரையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.